Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சீஸ் பாஸ்தா எப்படி செய்ய போறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த சீஸ் பாஸ்தா பாக்கெட்டை பிரிச்சிட்டு ஒரு pan எடுத்துட்டு அதுல போட்டு கொஞ்சம் தண்ணியை நம்ம எவ்வளோ நீங்க போடுறீங்களோ அவ்வளோ பாஸ்தா போடுறீங்களோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி அது ஃபில் ஆகிற வரைக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இருக்க பேக்கெட்டை பிரித்து அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. அப்படியே போட்டுகிட்டே வரணும். நம்ம அதில் கார்ன்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், சீஸும் அப்படியே சீஸ் அப்படியே ஸ்லைஸ் ஆன மாதிரி இருக்குது. அது பவுட்ரு அப்படியே பவுட்ராக இருக்குது. இந்த மாதிரி ஃபஸ்ட் நம்ம சென்டரில் கொட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கலக்கணும்னா எல்லாத்தையும் பரவும். இந்த சீஸி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தண்ணி அதில் பேக்கெட்டில் பிடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. அதில் இருக்க சில ஃப்ளேவர்ஸ்லாம் இங்கே வரும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி நல்லா உங்களுக்கு வந்து அந்த மசாலா போகிற வரைக்கும் இந்த மாதிரி பண்ணுறேங்க. அப்புறம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அந்த சீஸ்லாம் இருக்குல்ல அதில் வந்து கரையணும். கரையிலனா நீங்கள் சாப்பிடும் போது வந்து அப்படியே சாப்பிடும் போது வந்து ஒரு மாதிரி புளிப்பாக ஒரு மாதிரி சால்ட்டியாக இருக்கும். அதனால நல்லா நீங்கள் கலக்கணும். அது கரையிற மாதிரி இந்த மாதிரி ஒயிட் கலராக வந்தால் அதெல்லாம் கரைஞ்சிச்சுன்னு அர்த்தம். இருந்தாலும் நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் தூக்கி இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். அது மாதிரி நல்லா நீங்கள் கலந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 1 to 4 minutes 5 minutes நீங்கள் இந்த மாதிரி கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் போய்டும். அதில் புதினா கூட போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுறோன்னா புதி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்புறம் கொஞ்ச நேரம் கலந்துட்டு அப்படியே விட்டுறணும். அது கொஞ்சம் லைட்டாக இதுவானதுக்கப்புறம் எந்த மாதிரினா இந்த மாதிரி கொதித்து வர வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலரணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ரவுண்டாக அப்படியே சுற்றணும். இந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி மேலே இந்த மாதிரி தூக்கி விட்டுருக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு அந்த பாயில்ஸ்லாம் வருதுல்ல, இந்த மாதிரி நம்மளுக்கு வரணும். அது வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் நல்லா அந்த இதுவாகும். இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுப்போம். லோ ஃப்ளேமில் வச்ச உடனே அந்த பபுள்ஸ்லாம் போயிடும். பபுள்ஸ் வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, ரொம்ப லோவெல்லாம் வச்சுக்கூடாது. இப்போ அதே மாதிரி நம்ம திருப்பி கலக்கணும். அப்படியே கலந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம இப்போ லைட்டாக அது நம்ம அந்த பாஸ்தாவில் அப்படியே அது லைட்டாக அப்சர்வ் ஆகிருக்கு அந்த வாட்டரு சீஸ்லாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்குங்க. அது ஒரு மாதிரி கட்டி ஆகிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ தான் லைட்டாக தெரியுது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டே இருக்கு பாருங்கள். இப்போது லைட்டாக பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வைக்கும் போது இந்த மாதிரி வருது. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் பிளேட் போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போது வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, நம்ம திறந்துருக்கோம். நல்லா ஆவியாக இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா அந்த அப்சர்வ் இருக்குது பாஸ்தா. இப்போ பாருங்கள் பெருசாக இருக்குது பாருங்கள் பாஸ்தா. இப்போ நல்லா வந்து நம்மளுக்கு புகைலாம் வந்துருக்கு. புகை அப்படியே ஆவிலாம் வருது. அப்படியே நல்லா அந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருக்கணும். நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே வழிச்சு விட்டுக்கலாம். அப்படியே சைடில் கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கு இந்த மசாலா சீஸ்லாம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே நீங்கள் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு திருப்பியும் மாதிரி பபுள்ஸாக வரும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் திருப்பி கலக்கணும். இன்னும் நீங்கள் வந்து நல்லா சூப்பியாக அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டு அப்படியே லைட்டாக இந்த லிக்விட்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். அப்படியே இல்லை நான் வந்து எனக்கு இப்படிலாம் வேணாம், நான் வந்து பாஸ்தா வெறும்னே சாப்பிட்ணும், நீங்கள் லிக்விட்லாம் இருக்கக்கூடாதுன்னா இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே கலக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்தாலே நம்மளுக்கு முக்கால்வாசி முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது நம்மளுக்கு. இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. அதுலேருந்து ஒரு 2 minutes நம்ம பண்ணிகிட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி நம்ம வந்துடும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து 2 cups சர்வ் பண்ணலாம்.
இந்த ரெண்டுத்துலேயும் ஈக்குவலாக அப்படியே நம்ம வைக்க போகிறோம். அப்படியே வச்சுட்டோம் நம்ம ரெண்டுமே. மீதி அப்படியே அதிலே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு சாப்பிடும் போது. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது பாருங்கள் செம்மையாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.